சீதா சின்ன வயசா இருக்கும் போதே அம்மா இறந்திருப்பாங்க. அப்பா கூட தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. சீதாக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. ஃப்ரெண்டும் சீதா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு கூப்பிட்டா அவங்களும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி போயிடுறாங்க. சீதா இப்போ ஒரு ஒர்க் ஷாப்புக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பாவும் நம்மளே வசதியா இருக்கும், எதுக்கு ஒர்க் ஷாப்னு கேட்க, ஆனாலும் சீதா கிளம்புறாங்க. அப்படிங்கிறவருமே லிஃப்ட் கேட்டு அவரோட ஊர்ல இறக்கி விட சொல்றாரு. ஆனா யாருனே தெரியாதவருக்கு எப்படி லிஃப்ட் கொடுக்குதுன்னு அவர்கிட்ட இருக்கிற ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் வாங்கி வச்சுக்கிட்டு லிஃப்ட் தராங்க. சீதாவோட ஃப்ரெண்டுமே யாருன்னு தெரியலன்னு சொல்றா, உஷாராயிருன்னு சொல்றாங்க. டீ கடை வச்சிருக்க ஒரு அம்மாவுமே அவங்க பையனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் ஒரு வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க. இப்ப சீதாவும் அபியும் அங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்புறாங்க. இப்ப அபியுமே அவங்க தாத்தாவை பத்தி சொல்றாரு. ரெண்டு ஊருக்கும் கோவில்னால சண்டை வந்திருக்கும். அப்ப அவங்க தாத்தா தான் சமாதானப்படுத்திருப்பாரு. நம்மளோட பசங்களை எல்லாம் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குறதை விட்டுட்டு இந்த மாதிரி சண்டை எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இதனால ரெண்டு ஊருமே ஒண்ணு சேர்ந்து அந்த கோவிலுக்கான திருவிழாவை சேர்ந்தே பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அபியோட தாத்தா தான். இப்போ ஒரு சிக்னல்ல சீதாவோட காரை நிறுத்திருப்பாங்க. அங்க கிரிங்கிற ஒரு நபர் வராரு. அங்க ஒரு அரசியல்வாதியோட கையவே அவர் உடைச்சிட்டு போறாரு. இதை பாக்குற சீதாவுக்குமே அவரை பார்த்து கோவம் தான் வருது. போற வழியில ஒரு பொண்ணுமே ஆரஞ்சு பழத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருப்பா. சீதாவும் வாங்கிக்கிறாங்க. ஆனா 500 ரூபாய் கொடுப்பாங்களா, அந்த பொண்ணு கிட்ட சில்லறை இல்ல. அதனால அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கிறேன்னு அந்த பழத்தை கொடுத்துட்டு போயிடுறா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணான்னு ஆச்சரியப்படுறாங்க. இப்ப அபியோட உருவம் வந்துருது. சீதாவுமே தன்னோட பேரை சொல்லாம ராமருக்கு ரொம்ப பிடிச்சது பூமியில உருவானதுன்னு சொல்லியிருப்பாங்க. கார்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறமா தான் அவங்க பேரு சீதான்றதே அபி கண்டுபிடிச்சிருப்பாரு.